கலைஞர் என்பவர் யார்? நம் அண்ணனா, நம் காதலனா, மரியாதையோடு பார்க்கக்கூடிய தலைவரா? அதுக்கெல்லாம் மேல சாமி. சாமிக்கு மேல யாரும் கிண்டல் பேசாதீங்க. சாமி கேட்டுக்கும், ஆனா அவர் கேட்பார். ஏயா இப்படி இருக்குன்னு கேட்கிறாருல, சாமிக்கு மேல. அவர் இப்ப இல்ல, நீங்க தான் இருக்கீங்க. இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு தலைவர் வெளிநாடு செல்வதற்கு முன்பாகவே நடத்திட வேண்டும் என்று நான் தேதி கேட்டபோது, கொஞ்சம் காத்திருங்கள், வந்ததற்கு பின்னால் நடத்தி கொள்ளலாம் என்று சொன்னார். இந்த நன்றி உரையை ஏற்புரையாக மாற்றியதும் அவர்தான். தலைவர் வெளிநாடு சென்று திரும்பி வந்ததற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் சிறப்பு என்ன என்றால், முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் ஒன்றாக பங்கேற்கின்ற கழக குடும்ப விழா, இலக்கிய விழா, இரண்டு பேரும் இங்கே இருக்கிற காரணத்தால் இது அரசு விழாவும் கூட. அறிஞர் அண்ணா 1947 ஆகஸ்ட் 15 எழுதிய தலையங்கத்தை தான் நான் சொல்ல வேண்டும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. நான் எழுதுவதற்கு கொஞ்சம் முனைப்பு எடுக்காதவன், எழுத வேண்டும் என்று விரும்புகிறவன், எழுத தெரியும் ஆனால் எழுதுவதில்லை. சாக்ரட்டிஸினுடைய நீதிமன்ற வாக்குமூலத்தை நான் தமிழில் மொழிபெயர்த்து தலைவர் கலைஞர் அவர்கள் அணிந்துரை தந்து வெளியிட்ட நேரத்தில், இதே அக்டோபர் மாதம்தான் தளபதி அவர்கள் 2004 ஆண்டு திருச்சியில் வெளியிட்டார்கள். அந்த நூலினை படித்துவிட்டு பேராசிரியர் சொன்னார், ஒரு காலத்திலே தமிழ்நாட்டில் சாமிநாத சர்மா, நம்முடைய இயக்கத்தில் சிபி சிற்றரசு, இவர்களெல்லாம் உலகத் தலைவர்களை பற்றி நிறைய எழுதுவார்கள். இப்போது அப்படிப்பட்ட நூல்கள் வருவதில்லை, நீ எழுதலாம், இதுபோல உலகத்தில் இருக்கிற தலைவர்களை பற்றியெல்லாம் நீ எழுத வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆனால் நீ எழுத மாட்டாய் என்று சொன்னார். உண்மையதான், நான் ஒத்துக்கொள்கிறேன். எத்தனையோ காலமாக காத்திருந்து ஒவ்வொன்றாக எழுதி நான் இன்றைக்கு இந்த நூல்களை கொண்டு வந்திருக்கிறேன். எழுதிய நூல் எதிர்பாராத திருப்பம். முரசொலியில் எழுதியவைகளை தொகுத்து வந்திருப்பது முரசொலியின் மடியில் தவழ்ந்தவை. கேளுங்கள் சொல்கிறேன் என்பது நேர்காணல்கள். மேடையின் வசீகரம் என்பது அண்மை காலத்தில் நான் உரையாற்றிய உரைகளுடைய ஒரு தொகுப்பு. சற்றேறக்குறைய 400 ஒலி நாடாக்கள் என்னிடம் இருக்கின்றன. அவைகள் இன்னும் இன்றைய நவீன தொழில்நுட்ப வடிவத்திற்கு வராத காரணத்தினால் இப்போது நடந்தவைகளில் ஒரு 36 உரைகளை நான் நன்றி சொல்ல வேண்டியது எழுத்தாளர் இளம்பிறை அவர்களுக்கு. என் அனுமதி இல்லாமலே என்னுடைய உரைகளை எல்லாம் எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வந்தவர் அவர். அதுபோல நான் இப்போது ஏற்புரைக்கு முன்னால் நன்றி சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நன்றி மறந்தவனாவேன். அசாத்தியமான கடமைகளை இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த தம்பி அசாருதீன் முதலில், அவருக்கு துணையாக நின்ற அபூபக்கர், விரும்பியதையெல்லாம் கேட்ட மாதிரி செய்து தந்த காஜா மொய்தீன், பாருங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், தம்பி செந்தில், அச்சகத்திலேயே இருந்து இந்த நூல்களை விரும்பிய வடிவத்திற்கு கொண்டு வந்த தம்பி மகேஷ், திருச்சி, அன்பில், குறிச்சி, மேட்டுப்பட்டி, லால்குடி என்று அத்தனை பேரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற தம்பி முத்து, தம்பி சுரேந்தர். கடைசி நேரத்தில் நான் இந்த காட்சியும் கருத்தும் என்ற நூலை கொண்டு வர நான் முயன்ற போது உடனடியாக அதை எனக்கு நிறைவேற்றி தந்த பேராசிரியர் முஸ்தபா கமால், பேராசிரியர் பாலா, இவர்களுக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என்பது தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க மிகப்பெரிய பதிப்பகம். அந்த பதிப்பகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு சந்தானம் அவர்கள். இப்படியே சொல்லிக் கொண்டு போகிற போது நான் சிலரை சொல்லியாக வேண்டும். அமைச்சராக இருக்கிற தம்பி சேகர் பாபு, தம்பி மாசு தெரியும், ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு நிகழ்வு, ஒரே ஓர் இரவு, ஒரே ஒரு மனிதர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதைப் போல எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நான் சிறைக்கு செல்கிறேன், திட்டமிட்டு செல்லவில்லை, ஆனால் வெளியே வந்தபோது கொள்கை வீரனாக நான் வெளியே வந்தேன்.
மோட்டார் சைக்கிளிலே ஊர் சுற்றி கொண்டிருந்த இளைஞன் செகுவேரா, லட்சியவாதி அல்ல. சிறைக்கு ஒரு காரணத்தினால் செல்கிறார். சிறையில் ஃபெடல் காஸ்ட்ரோவை சந்திக்கிறார். பின்னால் 2 பேரும் உருவாக்கிய வரலாறு ஊரறிந்தது, நாடறிந்தது, உலகம் அறிந்தது. அவர் ஃபெடல் காஸ்ட்ரோ, நான் செகுவேரா. ஓ, நீ செகுவேராவா என்று யாரும் கிண்டல் பேசக்கூடாது. அவரை விட்டு இணை பிரியாமல் இருக்கிறவன், 50 ஆண்டுகளாக பின்னாலேயே வருகிறவன், உடன் வருகிறவன். அது மட்டுமல்ல, அவர் நினைப்பதை செய்கின்ற முதல் சிப்பாய் நான். அதுதான் செகுவேரா. அதற்குத்தான் உதாரணம். யூ ஆர் ஃபெடரல் காஸ்ட்ரோ, ஃபெடல் காஸ்ட்ரோ. அமெரிக்க நாடே அதிர்கின்ற அளவிற்கு ஒரு சின்ன நாட்டின், கியூபா நாட்டின் தலைவன் ஃபெடல் காஸ்ட்ரோ என்பதை போல இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் உச்சம் அதிர்கிற அளவிற்கு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். உங்களுடைய படைவரிசை சிப்பாய்கள் நாங்கள். அப்படி தொடங்கியது. அதுதான் இப்படி எழுத ஆரம்பித்தது. நான் எழுத ஆரம்பித்ததை மட்டும் ஒரே ஒரு நிகழ்ச்சியாக சொல்ல நான் நிறைவு செய்கிறேன். எப்படி எழுத ஆரம்பித்தேன்? 1978 நான் மாணவரணி மாவட்ட அமைப்பாளர். இப்போதெல்லாம் இதில் எழுதியிருக்கிறேன். திடீரென்று தோன்றும், தலைவரை பார்க்க வேண்டும். காரணமே இருக்காது. அப்பொழுது அரசினர் தோட்டத்தில் கட்சி அலுவலகம். வந்து காத்திருப்போம். அவர் வருகிற வரை என்னோடு இருக்கக்கூடியவர் என் ஆருயிர் நண்பர் RS பாரதி. அப்போது அவரும் மாணவரணியில் இருந்தார். அண்ணன் TR பாலு மோட்டார் சைக்கிளில் வருவார். இதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். தர்பார் ஹோட்டலில் டீ இப்படியெல்லாம் சாப்பிட்டு விட்டு தலைவர் வந்தவுடன் பார்த்த உடனே, என்ன வயசு? 22, 23. என்னையா எப்போ வந்த அப்படிங்கிறாருல, பறக்க ஆரம்பிச்சோம். ஏதாவது கூட்டமா? இல்லைங்க, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஓ, வேலை இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்தியா? இல்லை, நீங்கள் இப்படி கேட்குறீங்களே, இதுக்கு நான் நடந்தே வருவேங்க. சிரிச்சுட்டே உள்ளே போவார், வருவார். அது மாதிரி ஒரு தடவை வந்தப்போ இது மாதிரி ஒரு துண்டு சீட்டில் இதில் என்ன எழுதிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த பேரெல்லாம் எழுதிட்டு வந்தேன், விட்டுறக்கூடாதுன்னு. ஒரு துண்டு சீட்டில் என்ன எழுதுனேன்னா, எனக்கு எழுதுனது பேசுனதெல்லாம் மறந்துடும், சில மட்டும் நினைப்பு இருக்குது. இது அப்படியே நினைப்பு இருக்குது. இந்த சமுதாயத்தின் சராசரி சங்கடங்கள் எங்கள் நெச்சில் சாட்டை அடிகளாக தாக்குகிற போதெல்லாம் கருப்பு சிவப்பு கொடி கவசமாக இருந்து பாதுகாத்திருக்கிறது. சில தனிப்பட்ட மனிதர்களின் அபிலாஷைகளுக்கும் பேராசைகளுக்கும் பலவீனங்களுக்கும் நாங்கள் ஆளாக இருந்த நேரத்தில் எல்லாம் தலைவர்களை நீங்கள் தான் கவசமாக இருந்து, காவல் அரணாக இருந்து பாதுகாத்திருக்கிறீர்கள். அடுத்த வரிதான், நீங்கள் மட்டும் என் போன்றவர்களை தூக்கி கொஞ்சாமல் இருந்திருந்தால் மண்ணில் தவழ்ந்து கண்டதை தின்று வளர்கின்ற சவலை பிள்ளையாக இருந்திருப்போம். கார் ஏற வருகிற போது கையில் கொடுத்தேன். பார்த்துவிட்டு மடித்து பையில் வைத்துக் கொண்டார். அதே தான் இவரும். இது மாதிரி ஏதாவது சீட்டு யாராவது கொடுத்து சட்டப்பைக்குள் போனாலோ, தினேஷ்க்கு போனாலும் 2 ஒன்று தான். அதில் ஏதோ உண்மை, ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏதோ அது துண்டு பிரசரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதே தலைவர் இப்படியே வச்சுக்கிறார். அது மாதிரி தலைவர் வாங்கி வைத்து கொண்டு சென்றார். அடுத்த நாள் முரசொலியில் கட்டம் கட்டி வந்தது, தலைவருக்கு தம்பியின் கடிதம். நான் எழுதிய இந்த ஒரு 10 வரிகள் மட்டும் ஒரு கட்டம் கட்டி தலைவருக்கு தம்பியின் கடிதம் என்று வந்தபோது நான் அதைத்தான் நான் இதில் எழுதியிருக்கேன். என்னை சுமந்த தாய்க்கும் என் எழுத்துக்களை சுமந்து பெற்ற முரசொலிக்கும் என்று. முரசொலி நம்முடைய போர்க்கலன், போர்க்கருவி. அதில் வருகின்ற எழுத்துக்கள் நிரந்தரமாக நின்று இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதைப் போல அதில் எழுதப்படுகிறவர்களெல்லாம் நாளைக்கு நமக்கு பயன்பட போகின்ற மிகப்பெரிய படைக்கலன்கள். அப்படிப்பட்ட அந்த முரசொலியிலே நான் எழுதி எழுதி இடையில நின்று போனது. அதற்கான காரணத்தை அது எழுதியிருக்கிறேன். தலைவர்கிட்ட ஒரு நாள் போய், அண்ணே முரசொலியிலேருந்து என்கிட்ட கட்டுரை கேட்டு வர்றதில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அவன் யாரே அவன்கிட்ட கேட்கறது, எழுதி கொடு, போடலன்னா வந்து என்கிட்ட சொல்லு. அதான் எனக்கு இருந்த. அப்புறம் அப்பப்போ எழுதிட்டு இருந்தேன். தலைவர் பொறுப்பேற்றவுடன் நிறைய எழுதினேன். இனிமேல் நீரோட்டம் ஓடத் தொடங்கும், நிறைய எழுதுவேன். அதற்கு காரணம், இந்த தலைவர் வந்து இதை தொடங்கி வச்சாரு, இந்த நூல்களை வெளியிட்டாங்க, என் தம்பி வரவேற்புரை ஆற்றினார், இந்த தலைவர்கள் பெரியவங்களாம் வந்து பேசினாங்க, இவ்வளோ பேர் காத்திருந்து இதுக்கு உற்சாகப்படுத்துறீங்க, என் தம்பிமார்கள்லாம் கூட நின்று ஒரு திருமணம் மாதிரி இவ்வளவு சிறப்பாக இது நடக்கிறதுக்கு
அப்படிங்கிறத விட என் கடமை இருக்கிறது. கவிஞர் சொன்னதைப் போல் எழுத்துக்கள் தான் நிரந்தர தன்மை வாய்ந்தவை. அது அவசியம் தேவை. நான் ஒன்று சொல்லி விடைபெறுகிறேன். கலைஞர் என்பவர் யார்? நம் அண்ணனா? நம் காதலனா? மரியாதையோடு பார்க்கக்கூடிய தலைவரா? அதுக்கெல்லாம் மேல சாமி. சாமிக்கு மேல யாரும் கிண்டல் பேசாதீங்க. சாமி கேட்டுக்கும். ஆனா அவர் கேட்பார், ஏயா இப்படி இருக்குன்னு கேட்கிறாருல, சாமிக்கு மேல. அவர் இப்ப இல்ல, நீங்க தான் இருக்கீங்க. திராவிட இயக்க தலைவர்களின் வடிவமாய் பெரியாரின் கொள்கையும் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தில் கலைஞருமாய் வாழ்கிற நீங்கள் தலைவா எங்களை வழி நடத்துங்கள், இந்த நாட்டை காப்பாற்றுங்கள். நாங்கள் உங்களுக்கு பின்னால் என்றைக்கும். நன்றி, வணக்கம்.